கால்கேனியல் ஸ்பரோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணக்கூடாது இல்லையா? அதில் என்ன பண்ணக்கூடாது? மெயினாக ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சரியான செருப்பை சூஸ் பண்ணணும். ஃபுட்வேர், செப்பல்ஸ் எல்லாம், ஷூஸ் எல்லாம். ஸோ அதில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கால்கேனியல் ஸ்பர் சரியாகிறதுக்கு என்ன தான் அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அற்புதமாக சரியாகிறதுக்கு டைம் பிடிக்கும். ஃபஸ்ட்டு. செகண்டு, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ டைம் கிடைக்கும்போது உட்காரணும் பக்கத்தில் சேர் போட்டு. ரொம்ப நேரம் நடக்கக்கூடாது கால்கேனியல் ஸ்பர் இருக்கிறவங்க. அதே மாதிரி பள்ளமேடு நிறைந்த பகுதியில் செப்பல்ஸ் இல்லாமல் நடக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் கம்மியாவது பண்ணணும், நேரத்தையாவது குறைக்கணும். மெயினாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். மன அழுத்தம், மன உளைச்சல் கண்டிப்பாக கால்கேனியல் ஸ்பருக்கு தொடர்பு இருக்கா சார்? கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. வலி அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க பேஷண்ட். மேக்ஸிமம்னா மோர் தென் 95% இடுப்பு வலியும் சேர்ந்து தான் இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் ஒரு கால் ஸ்டிப்னஸ், ஒரு மூட்டு வலி மெயினாக, ஸோ ரொம்ப நேரம் உட்கார முடியல, இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கால்கேனியல் ஸ்பர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இருக்குது. பெண்கள் தான் இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் கிச்சனில் கொஞ்சம் சாஃப்டான மேட் போட்டு, அதே சமயத்தில் வழுக்காமல் இருக்கக்கூடிய மேட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா, பக்கத்தில் ஒரு சேர் போட்டுங்க, ஸ்டூல் போட்டுங்க. வலியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நாளில் சரி பண்ணணும்னா என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் உங்களுடைய அந்த நிற்கிற நேரத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணுற நேரத்தையும் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். ரெண்டாவது, நல்ல நியூட்ரிஷன் எடுக்கணும். ஸோ நட்ஸு நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, அதே மாதிரி நிலக்கடலை ஒத்துக்குது அப்படின்னா, ஸோ கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும், ஃபைபர்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அடுத்து காய்கறிகள், நல்லா போஷாக இருக்கக்கூடிய நீர் சத்துள்ள காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலில் வீக்கம் வர்றது கம்மியாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ எங்கன்னா போனாங்கன்னா ஸோ டூ வீலர்லேயோ இல்லை பஸ்ஸுலேயோ இல்லை சைக்கிள் தயவுசெய்து யூஸ் பண்ண வேண்டாம். சைக்கிளுக்கும் கால்கேனியல் ஸ்பருக்கும் ரொம்ப தூரம். யாராவது சைக்கிள் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் ரொம்ப சிரமம், ரொம்ப காலுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே சமயத்தில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்பது மாடிப்படி ஏறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பேஷண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கால்கேனியல் ஸ்பர் அப்படின்றது வித்தவுட் ஆப்ரேஷன், எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல், அதாவது சர்ஜரியே இல்லாமல் ரொம்ப விரைவாக எவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணிடலாம், நம்ம குணப்படுத்திடலாம், சரிங்களா?